மனோபாவத்தில் எப்பொழுது அந்த மாற்றம் வரப்போகிறது? அந்த மாற்றம் வந்து அந்த இயல்பா இருக்கணும். உங்களை யாரா வந்து தொட்டா தட்டி விடுறீங்கல்ல, அந்த மாதிரி வரணும் மாற்றம். அந்த மாதிரி வரணும். நான் ஒரே ஒரு நிகழ்வு சொல்லுகிறேன். எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் உட்காந்து சீரியல் பற்றி பேசணும். அன்னைக்கு ஒரு ஒர்க்கும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை காலேஜில். அப்போ பாக்கியலட்சுமி அப்படின்னு ஒரு சீரியல் நடக்குது, பார்க்குறீங்களா? நம்ம வந்து நல்ல நல்ல கருத்துக்களை தான் பேசுவோம், இந்த மாதிரி இலக்கியங்களை தான் படிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயங்களில் வந்து நம்ம கவனம் செலுத்த விடுறது தப்புன்னு நான் நினைப்பேன். நான் என்னுடைய மகளோடு இருந்து கார்ட்டூனும் பார்ப்பேன், என் மாமியாரோடு இருந்து சீரியலும் பார்ப்பேன், என் அப்பாவோடு இருந்து நான் கற்சிலைகளை பற்றி பேசினால் அதையும் கேட்பேன். சமூகம், சமுதாயம், ஜாதி, மதம் எல்லாமே பேசுவோமே. அதுபோல் அந்த சீரியலில் ஒரு நிகழ்வு, ஒரு ஜோடி பாக்கியலட்சுமியும் மாப்பிள்ளையும், பிள்ளைகள் கல்யாணம் கழியக்கூடிய வயது. மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாரு, டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு. இப்போ பாக்கியலட்சுமி தானாகவே முன்னெழுந்து ஒரு தொழில் செய்து ஒரு தொழில் முனைவராக மாறி அவள் ஒரு ஆண் நண்பரை சந்திக்கிறாள். இந்த கதையினோட ஹிந்தி, இங்கே தான் நாடு பூரா கதை நடக்கும்ல, ஒரே கதை தான் நடக்கும். ஹிந்தியில் அவங்க நம்மளோட அட்வான்ஸ் தானே, அவங்கெல்லாம் அடுத்த 2வது மேரேஜ் பற்றி சீக்கிரம் யோசிச்சுருவாங்க சீரியல்களில். உடனே அவங்க கல்யாணம் முடிஞ்சாச்சு. இங்கே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், அது நம்ம தமிழ்நாட்டு சீரியல் ஆச்சே. எங்கள் காலேஜில் ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஹிந்திலையும் மலையாளத்துலையும் 2வது மேரேஜ் அவங்க பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேரக்டர் வந்திருக்குல்ல பழனிசாமி, அவரை வந்து பாக்கியா வந்து 2வது கெட்டுவாங்க அப்படின்னு ஒரு மேடம் வந்து அதுக்குள்ள அறிமுகத்தை கொடுக்குறாங்க. ஒரு மேடம் உடனே அவங்க கேஷுவலாக பேசினச்சி, உடனடியாக அங்கிருந்து வந்த வார்த்தை ஒரு தோழியிடம் இருந்து, அது வந்து இயல்பாக வருது, சீ என்ற வார்த்தை. உடனே நானும் இன்னொரு தோழியும் நம்ம ட்ராக்கில் பேசுறதுனால எங்களுக்கு ஒரு மாதிரி அதிர்வு. என்ன மேடம் நீங்களே சீன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பொண்ணாக இருந்துட்டு, அது 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி தாட்ஸ்லேயே இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை போட்ட பிறகு தான், இல்லை நானே இப்படி நினைக்கலாம், அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை. ஆனால் அவங்க பாருங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, படிச்சிருக்காங்க, பெண்ணை ரஷ்யாவில் அனுப்பி MBBS படிக்க வைக்கிறாங்க, ஒரே பெண், பல பிரச்சனைகளை பற்றி அழகாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் வந்து இந்த மாதிரி 2வது கல்யாணம் ஒரு சீரியலில் தான் நடந்ததுமா. அதெல்லாம் நடக்கும்னு தெரியும் சீரியல், ஏன்னா அவங்களும் நல்ல சீரியல் பார்ப்பாங்க. இருந்தாலும் தன்னை அறியாமல் வருகின்ற ஒற்றை சொல்ச்சி, இப்போ எங்கு வேண்டும் அந்த மாற்றம் அப்படின்னு அன்னைக்கு எனக்கு ஒரு தோன்றல் வந்தது. இப்போ அந்த அளவுக்கு நம்மோடு உணர்ந்து அப்படியே கலந்து போயிருக்கிறது. அதான் என் கிளம்பும்போது சொன்னேன், நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல. என்னுடைய மகள் சொன்னால், நீ போமா என்கிட்ட பேசுகிற மாதிரியே நீ பேசு அப்படி. அவங்களுக்கு தெரியும் என் மகள் நினச்சா வேற என்னெல்லாமோ பேசிட்டு போயிடுவா பெண்ணியம் பற்றி. அந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட பிரச்சனை சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த பாலியல் வன்முறை அப்படிங்கிற ஒன்றை இன்றைய தலைமுறை குழந்தை தான். அவள் வந்து ரொம்ப நல்ல வந்து எல்லா இடத்துலையுமே போல்டாக பேசுகிறவ தான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை குடும்ப நபரால் அந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு வரும்போது வெளியே சொல்ல 1 வருடம் ஆகியிருக்கிறது. தன்னுடைய தாயிடம் கூட அவ்வளோ போல்டான கேர்ள், எல்லா இடத்துலையும் நின்று பேசக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தன் தாயிடம் இந்த ஒரு தகவலை இப்படி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எடுத்து சொல்ல தன்னை தயார்படுத்த 1 வருடம் ஆகியிருக்கிறது. அப்போ இப்போ சொல்கிறோம், நம்ம அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன், பேசுவோம், அதை முடிச்சிருவோம். அந்த உறவுகளை மீண்டும் மீண்டும் நீ வந்து சந்தித்து கஷ்டப்படக்கூடாது, அவனுடைய முகத்திரை கிழிய வேண்டும். அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனைவிக்கு அது ஏமாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், அது தெரிய வேண்டும். நல்லவன் வேடமாக போட்டுக்கொண்டு அவன் அழகாக நாட்களை, இவங்க டிப்ரெஷனில் போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பெண்ணுடைய பதில், நான் இன்னும் தயாராகவில்லை, இதனுடைய விளைவு என்னையே தவறாக சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி அவங்க எழுப்பிய கேள்விகள், இங்கிருந்து 2 சகோதரிகள் எழுப்பிய கேள்வி அதுதான். நாம் வந்து கணவன் மனைவியோடு உள்ள பிரச்சனை எப்படியாவது பேசி தீருங்க. நீங்கள் உண்மையான பிரச்சனையின் ஆழத்திற்கு செல்லும் போதுதான் இதனுடைய வலி தெரியும். அந்த குழந்தை தவிக்குது. நான் இதை வந்து எடுத்து சொல்லி ஆயிட்டால், நான் அவனோட நல்லா பேசுறது எல்லாரும் பார்த்துருக்காங்க, அப்போ இவ தான் நல்லா பேசுவாள்ல, இது அவளும் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாள். இன்னைக்கு பிடிக்கல, அதனால அப்படி மாற்றி பேசுகிறான், அவனும் மாற்றி பிளேட்டை போடுவான், இவங்களும் நம்புவாங்களோ அப்படிங்கிற பயம் அந்த குழந்தைக்கு இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழலை விதித்தது யார்? ஓப்பன் பண்ண விடாம தடுத்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மனோபாவங்கள் என்ன? பெண்மைக்கு தியாகம் என்ற பட்டம் சூட்டுவது, அடங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போத்து, நம்ம வந்து வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, எல்லாமே மாறி மாறி புரிஞ்சுக்குவாங்க, புரியறதுக்கு 20 வருடம்.
அந்த 25 வருடத்துக்கு பிறகு வந்து நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லும்போது ஒரு அழகு இல்லை. இன்னைக்குள்ள குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க, 2 வருஷத்தில் புரிஞ்சுக்கிறாங்க, 20 நாட்களில் புரிந்து கொள்கிறார்கள். இவர் சரியில்லை, நான் 20 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து அதை நான் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்புறம் பொய்த்து போனால் எத்தனை கடுமையான நினைவுகள் என்னை தொடரும் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எவ்வளவு சப்போர்ட் பண்ணுறோம் நாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நாம் வந்து ஈஸியாக ஒரு பிரச்சனையை பேசுங்க எழுதுங்க அப்படின்னு கடந்து போக முடியாது. அதனுடைய தடைகளை உடைக்க வேண்டியது நாம். நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ நான் வந்து இதை எழுதுறேன், இது இந்த மாதிரி நீ முத்தம் கொடுத்த காட்சியை பற்றி எழுதுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த அனுபவம் இருக்குது சொல்லிக்கிட்டு போங்க, என் கணவனை நான் முத்தமிடவில்லையா, முடிந்தது கதை. அதை வந்து ஒரு ஆண்மகன் சந்தோஷமாக ஒத்துக்கொண்டு போகிறார். அதான் அவன் ஜென்ரலாக இந்த மாதிரிலாம் எழுதுவார் தெரியுமா, அவர்லாம் என்னெல்லாமா எழுதுவார், அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். நாம் எழுத தயங்கி கொண்டே இருக்கிறோம். இதற்கு நீங்கள் வந்து விஜய் டிவியில் உள்ள நீயா நானா ஒரு மேடை அமைந்தது. டீனேஜ் பிள்ளைகளில் பெண்கள் ஒருபுறம் ஆண்கள் ஒருபுறம். இவ்வளவு நாளும் ஆண் கவிஞர்கள் பெண்களை பாடித்தானே பார்த்திருப்பீர்கள். இது பெண் கவிஞர்கள் ஆண்களை எப்படியெல்லாம் பாடுகிறார்கள் ஒரு ஓப்பன் மேடையை கொடுத்துருக்கு. எப்படி மணிமணியாக பெண் கவிஞர்கள் பாடினார்கள் தெரியுமா? தயவு செய்து நீங்கள் எல்லாரும் போய் அந்த எபிசோடை எடுத்து பாருங்க. அங்கு ரெடியாக இருக்கிற ஒரு சமுதாயம், அந்த சமூகத்தை அங்கீகரிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை சரியாக வழிப்படுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அவ்வளவுதான் நம் வயதிற்கான பொறுப்பு. ஆனால் சிறிது காலம் எடுக்கும். இன்றுதான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையை மட்டுமே இன்னைக்கு, ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லா சிந்தனையும் போட முடியாது. இது இந்த காலத்தில் இப்போதைய பெண்ணிய அமைப்புகள் அதிகமாக போராடுவது 3 நிலையாக பிரித்து வேணா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்காக நான் சொல்லிவிடுகிறேன். முதல் நிலையில் வந்து பேசிக் ரைட்ஸ், அதாவது படிக்க போகணும், சட்ட உரிமை அப்படிங்கிற போராட்டமாக இருந்தது. 2ஆம் நிலை பெண்ணியங்கள் எடுத்துக்கொண்ட போராட்டம் வந்து சமத்துவங்களாக, நம்ம வந்து ஒரே பாலின கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சமநிலை, பாலின வன்முறை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 3ஆவது நிலைக்கு வந்த பிறகும் 2ஆவது நிலையுடைய எக்ஸ்டென்ஷன்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். காரணம், பாலியல் வன்முறைங்கிறது அங்களுடைய மிகப்பெரிய தாக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இருந்து வெளிப்படாத வரைக்கும் அந்த உணர்வு ஒரு பெண்ணின் மேல் திணிக்கப்பட்டும் பெண்ணே விக்டிமாக, குற்றவாளியாக கருதப்படக்கூடிய மனோபாவம் இந்த சமுதாயத்தில் இருக்கும் வரை எத்தனை அமைப்புகள் வந்தாலும் தனிப்பெண் எதிரிடும் சவால் அதிகமானது என்று கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்வதோடு, அடுத்து இந்த தலைப்பை ஒட்டி பேச, பெண் அமைப்பாய் இணைவதின் அவசியத்தை பேச தோழர் மஞ்சுளா அவர்களை உங்கள் முன் அழைக்கிறேன்.